பொதுவாகவே மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து என்கிட்ட இந்த இடத்துல ப்ராடக்ட் விற்கலை அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இஸ் ஹியூஜ். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீ டீப் டவுன் அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா KFC எடுத்துக்கோங்க. KFCயோட ஓனர் வந்து அவரோட சிக்கன் ரெசிபியை வந்து 1009 எவ்வளோங்க 1009 பேர்கிட்ட அவரோட சிக்கன் ரெசிபியை சொல்லி அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் அவர் அந்த 1010வது கதவு அவருக்காக ஓப்பன் ஆச்சு. அவங்க வந்து அந்த ரெசிபியை நம்பினாங்க. ஸோ அதோட ரிசல்ட் இப்போது 150+ கண்ட்ரீஸில் KFC வந்து எல்லாத்தோட ஃபேவரட் ஃபுட்டாக மாறி இருக்கு. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மார்க்கெட் இஸ் வைட் அண்ட் ஹியூஜ். நம்ம ப்ராடக்ட் எல்லா பக்கமும் விற்கலைனாலும் அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஒரு நல்ல மார்க்கெட் பர்சனுக்கு அழகு.